பிசாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் நாதி. மேட்ச் நம்பர் 41. இன்னைக்கு ஒரு 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 பிளாஸ்ட் மேட்ச்னே சொல்லலாம். ஸோ மும்பை அண்ட் சன்ரைசர்ஸ் வந்துட்டான் 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 அப்படின்ற மாதிரி மும்பை வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு மேட்சை பத்தி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சஞ்சய் சொல்லு, எஸ்ஆர்எஸ்எஸ் மும்பை எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? அதான் ஓப்பனிங் எடுத்தோன்னே நீ சொல்றதுதான். பவர் பிளேல வந்து யார் யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க வின். திருப்பி திருப்பி மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே தான் இருக்கும். பட் எஸ்ஆர்எஸ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 9 ஓவர்ஸ். ஸோ 9 ஓவர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் 37-43 சம்திங் ஃபார் வந்து 5 விக்கெட். ஸோ அங்கே வந்து ஒரு பெரிய லாஸ் மூமெண்டாவே நான் பார்த்துட்டேன். 9 ஓவர்ஸுக்கு வந்து அத்தனை விக்கெட்டு, என்னடா மேட்சே தொங்கி போச்சு போல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருந்தேன். பட் அங்க ஏதோ கிளாசனும் அவர் கூட யார் இருந்தாரு? ஓ, ம். மனோகர். ஆ ஆ அபினவ். ஓகே, கிளாசனும் அபினவ் மாநகரும் நின்னனாலதான் ஸ்கோர் இவ்வளவு வந்துச்சு. அண்ட் கிளாசன் அந்த சின்ன பையன் விக்னேஷா, அவன் பேர் என்னது? பின்னர் விக்னேஷ் புத்தூர். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறப்பதான் அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அங்கதான் ஓப்பனிங் ஆச்சு கிளாசனோட இன்னிங்ஸ் வந்து. ஸோ அங்கேருந்து வந்து பிக்கப் பண்ணதுதான் வந்து வண்டியை நான் ஸ்டாப்பா வந்து ஒரு 18-19 ஓவர் வரைக்கும் போய் இழுத்துட்டு போயிட்டு 44 பால்ல 71 இன்னிங்ஸ். ஸோ ஒரு ஒன் மேன் ஷோவா வந்து இன்னைக்கு எஸ்ஆர்எச் வந்து ஒரு 143 அடிச்சாங்க அப்படின்னா வந்து முக்கியத்துவமா இவருனாலதான். இல்லைன்னா வந்து 100க்குள்ள சுருக்கிப்பாங்க. சுருக்கிட்டு இன்னும் மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சிச்சு, கரெக்ட். பட் இவ்வளவு தூரம் கொண்டு போனதுங்கிறதுக்காக அவர் ஒரு காரியம். அண்ட் அபினவ் மனோகர் கிட்ட எனக்கு என்னன்னா, 43 ரன் அடிச்சிருக்காரு. எப்படி அவுட் ஆனாருன்னு பாத்தீங்கன்னா ஹிட் விக்கெட். எனக்கு அதுதான் ஒண்ணுமே புரியல. ஹிட் விக்கெட் ஆகி அவுட் ஆகுற அளவுக்கு நீ ஒரு பேட்ஸ்மேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து பெரிய லாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் நின்று தான் இன்னுமே ஸ்கோர் மேபி இன்னுமே ஒரு 160-170 புல் பண்ணிருக்கலாம். பட் அப்பவுமே தோத்துட்டு இருப்பாங்க. ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் மினிமம் 180 கம்மி சொல்றது நானு. ஒரு 200 மினிமம் செட் பண்ணாதான் எம்ஐ வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன். பட் இங்க வந்து ஸ்கோர் 143ங்கிறது ரொம்ப லோவஸ்ட் இந்த ஐபிஎல்ல வந்து. ஐபிஎல்ல சொல்ல, ஐபிஎல் எல்லாமே 180 பிளஸ் மினிமம் அடிச்சா வின் பண்ண முடியும். ஸோ 143ங்கிறது ரொம்ப லோவஸ்ட். ஸோ அங்கேயே தெரிஞ்சு போச்சு ஒன் சைடு மேட்ச் தான் அப்படின்னு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹிட்மேன், எனக்கு என்னமோ ஹிட்மேன் வந்து லாஸ்ட் 2 இன்னிங்ஸா வந்து அவர் பாராட்டணுமோங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எல்லா பாலுமே சுத்தாம ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் எடுத்து எந்த பால் அடிக்கணும் எந்த பால் அடிக்க கூடாதுங்கிற மாதிரி அந்த பேஷன்ஸோட இன்னைக்கும் ஆடினாருன்னு நான் சொல்றேன். ஏதோ ஒரு மேட்ச் ஆடுவார், 2 மேட்ச் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ரெண்டாவது மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த பாலுமே அவசரமா போயிட்டு அடிக்கணும்னு அவுட் ஆகல. எல்லாமே பேஷண்டா ரெஸ்பான்சிபிளா நான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஸ்கை சொல்லவே தேவையில்லை, அவன் எல்லா மேட்சும் ஆடுறான், எல்லா இதுலயும் ஃபார்ம்ல இருக்கான். ஸோ அதை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஸோ இன்னைக்கு வந்து மேட்ச் ஒன் சைடு தான். இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. தீபக் சஹார் வந்து பயங்கர எக்கனாமி. அவர் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அதுதான். பிளே டு டெஸ்ட் சொல்லிட்டா, மொத்தமா சொல்லிட்டா. ஓகே ஓகே, போயிடு போயிடு. இன்னைக்கு யாரு நல்லா ஆ ஆடல? நல்லா ஆடல அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த எஸ்ஆர்எச்சுமே சொல்லிடலாம் எக்ஸப்ட் கிளாசன் அண்ட் மனோகர். அண்ட் வந்து ஹெட் வந்து முட்டை, அபிஷேக் வந்து 8. ஸோ எனக்கு கோவம்னா, எனக்கு ரொம்ப கோவம் வந்தது யார் மேலன்னு பாத்தீங்கன்னா இஷான் கிஷானும் நிதிஷ் ரெட்டியும். ஸோ 2 விக்கெட் டப்பு டப்புன்னு போடுறப்ப நீ வந்து நிக்கணும், அட்லீஸ்ட் அது கூட நீ பண்ணாம திருப்பி கையில குத்துட்டு போற. எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, இஷான் கிஷானை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஒரு ரன்னு, அதாவது உனக்கு கொடுத்த காசுக்கு வந்து ஒரு இன்னிங்ஸ் தான் நீ ஆடுவியா? உன்னோட காசு வேல்யூ வந்து ஒரு இன்னிங்ஸ் தானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து ஒன்று போட்டு விட்டாரு. ஸோ அங்க வந்து ஒரு ஒரு ஸ்கோர் வந்து இப்போ சிங்கிள் டிஜிட்ல இருக்கு, 2 விக்கெட் போகுது. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆட்டோமேட்டிக்கா நீ ஸ்கோர் அடிக்க பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் வந்து சிங்கிள் ரொட்டேட் பண்ணா போதும். அந்த அவுட் ஆன பால் பாத்தீங்கன்னா இப்படி புஷ் பண்ணி அவுட் ஆகுறான். உன்னை அடிச்சிருந்தா 4 வெளில போயிருக்கும், இல்ல நீ விட்டுட்டு டீசெண்டா விட்டுட்டு வந்திருக்கலாம். ஸோ ரெண்டுமே பண்ணாம கையில கொடுத்துட்டு அதுவே ஒரு பெரிய மைண்ட் ஃபக்கு. ஸோ அவங்க 2 பேரும் நான் தூக்கி வச்சிருவேன். ஸோ எம்ஐல வந்து சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க்கா வந்து எம்ஐ வந்து சூப்பரா இது இது பண்ணி கொண்டு போறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னே சொல்லலாம். ஸோ எம்ஐ வந்து ஒரு கம்பேக் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. ஸோ அதே வந்து ஒரு பெரிய கம்பேக்கா நான் பாக்குறேன். 15 ஓவர்ஸ்ல முடிச்சு இன்னும் ரன் ரேட்டை பிளஸ் பண்ணி மேல வந்துட்டே இருக்காங்க. ஸோ பிளே ஆஃப் புள்ளி போக போறாங்க. அதுதான் கப் அடிச்சாலும் அடிக்கலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். சூப்பர். உன்னுடைய கருத்தெல்லாம் நீ சொல்லிட்ட. இன்னைக்கு யார் நல்லா நான் ஆடலன்னு சொல்லிட்டு. ஆதி, இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு?
உன்னோட விஷன்ல? எப்படி போச்சுன்னா, மும்பை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நின்று. இப்படிதான் போயிட்டு இருக்கு. பிளே ஆஃப்ஸ் வந்துட்டா கண்டிப்பா எல்லா டீம் காலி. உறுதி அது. சூப்பரா விளாடுறாங்க. இன்னைக்கு செம்ம ஒன் சைடடு. எஸ்ஆர்எஸ் ரொம்ப கேவலமா ஆனாங்க பேட்டிங். அதான் சொல்லி ஆகணும். எல்லாருமே கேவலமா ஆடினாங்க இன்னைக்கும். ஆர்சிபிக்கு டிம் டேவிட் மாதிரி இன்னைக்கு கிளாசன் காப்பாத்தினார் எஸ்ஆர்ஹெச். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலா ஒரு என்ன சொல்றது, ஃபுல்லா டாமினன்ட் தான் எம்ஐ. அதுல 2 பவுலர் சூப்பரா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சஹாரு, அவர் ஒருத்தர். இன்னொன்று வந்து சாண்ட்னர் செம்மையா போட்டாரு இன்னைக்கு. செம்ம எக்கனாமி, ரன்னே கொடுக்கல, சூப்பரா போட்டாரு. அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. அவங்க பேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா அடிச்சாதான் அடிப்பன்ற ஒரு மூட்ல இருக்காங்க போல. ஒரு கேம் அடிச்சாங்க நல்லா, பட் அது அபிஷேக் சர்மா அடிச்சதுனால தான் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுனால மொத்தமா கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஆதி, நீ சொல்றது கரெக்ட். அபிஷேக் அடிச்சாடுவான். பட் ஆனா எல்லாருமே அவுட் ஆன விதம் பாத்தியா? எல்லாமே சென்டர் ஆஃப் தி பேட்ல ஃபீல்டர் கையில கொடுத்துட்டு போறானுங்க. சோ அதுவே வந்து ஒரு பெரிய அப்செட். ஏதோ நீ எட்ஜ் வாங்கி கையில கொடுத்துட்டு போற அப்படின்னா பிரச்சனை இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் ஸ்ட்ரைட் ஷாட், அழகான ஷாட். பட் பவர் கொடுக்காம சும்மா வலிக்காம இந்தா அப்படின்னு டச் பண்ணி நீ கேட்ச் பிடிச்சுக்குப்பா, எதுக்கு 4 போகணும் அப்படிங்கிற மாதிரி கையில கொடுத்துட்டு போறான். சோ அதெல்லாம் தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு அதெல்லாம் இன்னைக்கு. சும்மா அடிச்சு பார்ப்போம், போதான் போட்டும் பாக்குறதுக்கு அடிச்சு போற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எம்ஐ ஃபீலிங் பக்காவா இருக்கு, விடவே இல்லலாம். பட் இன்னைக்கு ரொம்ப காமெடியா நடந்தது வந்து இஷான் கிஷான் அவுட் ஆனதுதான். ஏதோ போச்சு. அம்பையருக்கு கை தூக்கிட்டான், எவனும் அப்பீல் பண்ணல. இவனும் நடந்து போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியல. யாருமே அப்பீல் பண்ணல பெருசா. பேர் கையை தூக்கலாம், வேணாம் தூக்குங்க அவுட்ரு, அது யாரா அப்பீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டான். செம காமெடியா இருந்துச்சு. இந்த இஷான் கிஷான் செம போர் ஃபார்ம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்ச அப்புறம் எதுவுமே அடிக்கவே இல்லை. சஞ்சய் சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டி 2 பேருமே மொக்க பண்ணிட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாவே ஃபிளாப் தான் 2 பேருமே. உண்மையாக சொல்லணும், 3ஆவதா டிராவிஸ் ஹெட் ஃபிளாப் தான். ஏதோ 2 3 மேட்ச் அடிச்சாரு, பட் கன்சிஸ்டன்டி சுத்தமா இல்லை. அபிஷேக் சர்மா சொல்லலாம், பட் அவரும் சொல்லணும். என்ன சொல்றது, டாப் 4 மொக்கையா தான் போயிடுச்சு இன்னைக்கு. மற்றபடி பேட் கமின்ஸ் வந்து என்ன பண்றாருன்னு தெரியல. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம தான் இருக்காரு பேட் கமின்ஸ். உண்மையாக சொல்லணும்னா கேப்டன்சில வந்து அந்த என்ன சொல்றது, ஏதோ இப்போ ஒரு டீம் வச்சிருக்காங்க, அந்த டீம் தான் போகணும்னு முடிவே பண்ணிட்டாங்க போல. பட் அந்த டீம் பர்ஃபார்ம் ஆகல. வேற எதுவும் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன, வேற பிளான் பியே இல்லை போல. இதுதான் சரி, நான் என்ன நடக்குதான் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் போறாங்க. அவங்க மொத்தம் மொக்கையாக தான் போயிடுச்சு சன்ரைசர்ஸ். எனக்கு அந்த ட்ரை சீரீஸ்ல வந்து சன்ரைசர்ஸ் தான் டிஸ்குவாலிஃபை ஆகணும்னு சொன்னேன். 2 மேட்ச் தோத்தாங்க. இன்னும் சிஎஸ்கே கூட மட்டும் தான் மேட்ச் இருக்கு, அதுவும் தோத்துருவாங்கன்னு தோணுது, பார்ப்போம். அது போக மும்பை வந்து சொல்லவே வேணாம், 3rd பிளேஸ் வந்துட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து பேட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பவுலிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஃபீல்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3மே பக்காவா இருக்கு இப்போ. ஸ்டார்டிங்ல வந்து அவங்க அன்லக்கியா தான் இருந்தாங்க. அவங்க தோத்த மேட்ச் எல்லாமே அன்லக்கியா தான். ஆல்மோஸ்ட் வின் பண்ற வேண்டிய மேட்ச் தான், ஏதோ காரணத்தினால தோத்தாங்க. பட் இந்த ரீசெண்ட் மேட்ச் எல்லாமே டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ கண்டிப்பா அவங்க நான் டாப் 4ல வந்துருவாங்க. வந்தா எல்லா டீம் காலி, இது உறுதி. எனக்கு தெரிஞ்ச ஹை சான்சஸ் இந்த வாட்டி எம்ஐ கப் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னைக்கு மேட்ச் சம்மரி. ஓகே, சூப்பரு. நான் ஒரே பிளேயர் சொல்ல மாட்டோம் ஹாரிஸ், ஒரே பிளேயர் மட்டும் சொல்லிடுறேன். ஜஸ்பிரித் பும்ரா வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு என்னன்னு தெரியல. ஸோ போடுற பால் எல்லாம் ஷார்ட் பிட்ச்ல தூக்கி பொழந்தானுங்க. அண்ட் அவர் நிறைய யாக்கர் போடுறேன்னு ட்ரை பண்றாரு, பட் எல்லாமே ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அவர் வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் வரல. ஸோ இன்னுமே வந்து அந்த ஒரு மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்தாருன்னா இன்னுமே வந்து டைட்டா ஆகி சுருக்கு பிடிச்சி முடிச்சுதான் போட்டுருவாங்க மற்ற டீம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, நீ அது சொல்லிக்கோ. எனக்கு தெரிஞ்சு அவர் நம்பர் என்ன சொல்றது, 3rd ஆப்ஷனா வச்சிருக்காங்க. யூஸ்வலா பவர் பிளே ஸ்டார்ட் பண்ணுவாரு, பட் இந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணல. சார் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அதனால மேபி இருக்கலாம், கொஞ்சம் ரன் போறதுனால, அதனால இருக்கலாம். பவர் பிளேல இருந்தா முன்னாடி கண்டெயின் பண்றவர், கொஞ்சம் கண்டெயின் பண்ற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மும்பரா ஆடுறது. அதுக்கப்புறம் பவர் பிளே டெத் ஓவர் வந்துருவாரு. இந்த வாட்டி மிடில் வர்றதுனால அப்பப்போ கொஞ்சம் ரன் ஏதாச்சும் ட்ரை பண்றாங்க பேட்ஸ்மேன். பும்ரா இருந்தாலும் ட்ரை பண்ணி ரன் அடிக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, மற்றபடி பால் என்ன ம் போறேன்னு நான் சொல்றேன். நீ கஷ்டமான பால் போட்டு அடித்தா ஓகேன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு போரான பாலா எனக்கு தோணுச்சு. ஷார்ட் பிச் பால் ஈஸியா அடிக்கலாம்.
அண்ட் வந்து யாக்கர் கன்வெர்ட் ஆகிற பால் வந்து ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ் கூட இல்ல, இவ்வளவு தூரம் ஃபுல் டாஸ் போடுறப்ப பேட் விட்டா இன்னைக்கு அடிக்கல நிறைய பேட்ஸ்மேன், நிறைய பால்ஸ் அந்த மாதிரி லூஸா போட்டாருன்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணுமே இல்ல. அதுதான் அவரை ட்ரை பண்றாரு ரொம்ப. மிடில் ஓவர்ஸ்ல போறதுனால ட்ரை பண்ண, யூஸ்வலா போட மாட்டாரு அங்க. அதுல போறதுனால ட்ரை பண்றாரோ, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதனால மேபி ஓகே அடிக்கலாம். ஓகே ஓகே சூப்பரு. ஸோ நான் இன்னைக்கு மேட்ச் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, சன்ரைசர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பாதாளத்துக்கு போயிட்டாங்க, கீழே போயிட்டாங்க. நீங்க வந்து எங்களை விட்டுருங்கடா சாமின்ற மாதிரி. அடிச்சா 300, அடிக்கலைன்னா டக்கு, அந்த மாதிரி காலி பண்ணாங்க. ஓவர் அவங்களால கண்ட்ரோலே இல்ல, மேட்ச் கண்ட்ரோல் எடுக்க முடியல. ஸோ எப்பவுமே வந்து பவர் பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டீமுக்கு. எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் தோத்தது காரணம் லாஸ்டா 2 மேட்ச் தான். ஏன்னா ஃபார்ம்லே இல்லை எந்த பிளேயர்ஸுமே. டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்றது, ஓப்பன் கிரவுண்டா இருக்கு. எல்லாருமே வந்து ஒரு இப்படி ஒரு ஒரு டெப்தே இல்லாம இருக்கு. அபிஷேக் சர்மா ஹெட், இவங்க அடிச்சாதான் பார்ட்னர்ஷிப், இல்லைன்னா சன்ரைசர்ஸ் ஒண்ணுமே இல்லைங்கிறத வந்து கிளியராவே காட்டிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ 2 பேருமே பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. தூக்கணும்னா இஷான் கிஷன் அண்ட் நிதிஷ் ரெட்டி வந்து ஒரு பெரிய பெரிய வந்து எப்படி சொல்றது, ஒரு சொதப்பல் ஆஃப் த சீசன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. 2 பேருமே வந்து அன்வான்ட். இது இஷான் கிஷன்லாம் வந்து ஒரே ஒரு மேட்ச் அடிச்சாரு ஃபர்ஸ்ட் மேட்ச், அதை தாண்டி அவர் ஒண்ணுமே பண்ணல, பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, எப்படி சொல்றது, ஒரு இம்பாக்டே இல்ல டீம்ல. அப்படிப்பட்ட பிளேயர் எதுக்குன்ற மாதிரி அவர் ஆடினாரு இன்னைக்கு. சீரியஸா எல்லா எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கான்ல இருக்காங்க நிதிஷ் ரெட்டி மேலயும் நிஷான் கிஷன் மேலயும். அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ ஒன்று சம்திங் பண்றாங்க டீம்ல, பட் இவங்க எதுக்கு இருக்காங்கன்னே வந்து அந்த லெவலுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பிளஸ் இஷான் கிஷனோட விக்கெட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அது கான்ட்ரவர்சி ஆக வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு எந்த பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணல, மேபி அம்பையருக்கு தோணலாம் அது அவுட்னு சொல்லி தோணி இருக்கலாம். பட் வந்து அது வந்து கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருக்கலாம். ஏன்னா பிளேயர்ஸ் அப்பீல் பண்ணல, ஏன்னா எந்த ஒரு இது கேட்கல. அவர் எந்த மைண்ட் செட்ல இருந்தாருன்னு தெரியல அம்பையர். அது யோசிச்சு தான் தூக்குனாரு, ஏன்டா நீங்க கேட்கல, இது அவுட் தான்டா அப்படின்ற மாதிரி. அதை கொஞ்சம் செக் பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு செக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து கிளியரா நாட் அவுட். ஸோ அதுலயும் பார்த்தாங்க. அந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு வீக்ல இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நடக்கிறது வந்து ரேர் தான். வைடு அது. பட் அது வந்து வைடு. ஒயிட் ஆக்சுவலா அது அதை கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த விக்கெட்டுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். மேபி இஷான் கிஷன் இருந்து அவர் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருந்தா விக்கெட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா ஒரு விக்கெட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து செம்ம டவுன்ஃபால்ல இருக்காங்க. லாஸ்ட் இந்த மேட்ச் இல்ல, லாஸ்டா மேட்ச் ஒரு 2-3 மேட்ச் எடுத்து பார்த்தாங்களே வந்து அவங்க டவுன்ஃபால் தெரிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலயுமே ஓட்ட விழுந்துருச்சு டீம்ல. ஸோ பெரிய பெரிய ஹீரோ இன்னைக்கு யாருன்னா கிளாசன். கிளாசனை பத்தி சொல்லணும்னா, வால் தூக்கி நின்னாம் பாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்தாரு. வந்து சண்டை செய்ய எவனும் இல்ல அப்படின்ற மாதிரி. சீரியஸா அவர் இன்னிங்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஒரே ஆளா ஒரே ஒருத்தனை மரண காட்டிட்டான், உண்மையிலே அவன் காட்டிட்டான் அந்த மாதிரி. ஏன்னா கிளாசன் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ரஸ்டபிள் பிளேயரா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருந்திருக்காரு. இன்னுமே அதே ட்ரெஸ்ல ஆடிட்டு இருக்காரு. ஒரே ஆளு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல காலி, 8 டக்கு 1ன்னு போயிட்டாங்க எல்லாருமே. இவர் ஒரு ஆள் தான் வந்து பொறுமையா ஆடி எந்தெந்த பிளேயர்ஸ், பும்ரா வந்து ஆடுறாரு, தீபக் விட்டுறாரு, போல்ட்ட பார்த்து ஆடுறாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஃபாஸ்ட் பவுலரை தான் வந்து அட்டாக் பண்ணாரு. ஸோ அவர் கிளியர் பிளானோட வந்தாரு, யார் யார் நான் அட்டாக் பண்ண போறேன், யார் யார் நான் வந்து பார்த்து ஆட போறேன், அந்த பிளான்ல வந்தாரு, எக்ஸிக்யூட் பண்ணாரு. அவருக்கு கம்பெனி கொடுத்த பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அபினவ் மனோகர் இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு, இன்னைக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்குமே ஒரு பெரிய பெரிய ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும் எஸ்ஆர்எஸ் ஸ்டைல்ல இருந்து. ஏன்னா 2 பேர் பார்ட்னர்ஷிப்னாலதான் ஓரளவுக்கு ரன் வந்துச்சு. இல்லைன்னா அவங்க வந்து எப்படி சொல்றது, அப்படியே மண்ணில் புதைச்சிருவாங்க. ஆக்சுவலா இந்த ரன்னே வந்து கிளாசனும் மனோகர் அடிச்சதுனால மட்டும்தான். மனோகர் வந்து நல்லாவே பேட்டிங் ஆனாரு. ஸோ அவர் வந்து லாஸ்ட்ல ஹிட் விக்கெட் ஆனாலுமே அவர் நல்ல பேட்டிங் ஆனாரு. அந்த ஒரு அண்டர் ப்ரெஷர்ல எல்லாருமே காலி. ஸோ இப்பதான் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்ற ப்ரெஷர்ல ஆடினாரு, சூப்பரா ஆடி இருந்தாரு. 140 பிளஸ்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்கோரே இல்ல. அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரியா பவுலிங் போடணும். எஸ்ஆர்ஹெச்ல எக்ஸ்ட்ரானரி பவுலிங் இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்தாரு. ஏன்னா கேப்டனே சுமாரா தான் போட்டுட்டு இருக்காரு, அப்போ மத்தவங்க எல்லாம் எப்படி போடுவாங்க. ஸோ அதனால மும்பை சைடு பாத்தீங்கன்னா யூஸ்வல் ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல பீக் ஃபார்ம்ல இருக்காரு. இந்த இடத்த துவம்சம் பண்ணிட்டாரு, அடிச்சு காலி பண்ணிட்டாரு. எவ்வளவு அவனால கூட்டுவா நான் அடிக்கிறேன்ற லெவலுக்கு அடின்னு அடிச்சிட்டாரு. அவரோட எல்லா ஷாட்டையும் இன்னைக்கு யூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா அவர் இன்னைக்கு வந்து ஃப்ரீயா ஆனாரு, ஜாலியா எல்லா ஷாட்டுமே ட்ரை பண்ணாரு. அது ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு ஒரு எப்படி சொல்றது, மேன் இன் ஃபார்ம். அவங்க டீமை வந்து பிளே ஆஃப் குள்ள எடுத்துட்டு போக மட்டும் இல்லாம கப்புக்கு வரைக்கும் போவாங்க. ஏன்னா மும்பை வந்து ரொம்ப டேஞ்சர், பிளே ஆஃப்ல உள்ள வந்துட்டா அங்கேயே அறுத்து போட்டுருங்கடா, அவனுங்க உள்ள வந்தா ரொம்ப டேஞ்சர்ரா, அந்த மாதிரி டீமு உள்ள வந்துட்டானுங்க. சும்மா ஒன்றும் வரல, அடிச்சு காலி பண்ணி ரன் ரேட்ல ஏத்தி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3வது இடத்துக்கு வந்து சண்டை செய்ய ரெடி ஆயிட்டாங்க பிளே ஆஃப்ல.
ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர். எல்லா டீமுமே வந்து மும்பையை கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணி அவங்கள ஜெயிக்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்து அவரோட பேட் ஃப்ளோவே வந்து மெர்சலா இருக்கு சீரியஸா. அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய டஃப் பாலும் அவர் ஈஸியா அவர் ஆடும்போது நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. பட் அவர் ஆடுறதெல்லாம் செம்ம டஃப்பான ஷாட். பட் அவர் வந்து நம்மளுக்கு ஈஸியா காட்டுறாரு. 19 பால்ஸ் தான் ஆடினாரு, 40 பிளஸ் ஈஸியா போயிட்டாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் T20 பேட்ஸ்மேனா அவரை நான் பாக்குறேன். எந்த டைட்டில் வந்தாலுமே அவர் ரன் எங்கேயும் ஏத்திட்டு போயிடுறாரு. ஸோ அது மும்பைக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. பேலன்ஸ் இன்னைக்கு 26 பால்ஸ் இருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து முன்னாடியே அவங்க முடிச்சனாலதான் ரன் ரேட்டிங் ஏத்திட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மீல்ஸா இருந்தது மும்பைக்கு இந்த மேட்ச். அடிச்சு ஏத்தி அவங்க ஃபார்முக்கு வர்றதுக்கு ஈஸியா இருந்தது. ஸோ அவங்க பவுலர்ஸும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க, பேட்ஸ்மேனும். 2 ஸ்டார் யாருன்னு சொல்லணும்னா சாண்ட்னர் அண்ட் தீபக் சகர். தீபக் சகர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல் போட்டிருக்காரு இந்த இன்னைக்கு மேட்ச்ல. 4 ஓவருக்கு 12 ரன், விக்கெட்ஸ் வேற. ஸோ அவர் ஆடவே முடியல. ஸ்விங் அவருக்கு தாறுமாறா எடுத்துருச்சு. அவரை தொடவே முடியல, இந்த பேட்ஸ்மேனால அவர் ஆடவே முடியல, கம்ப்ளீட்டா விட்டாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய டேஞ்சரா இருந்திருக்காரு தீபக் சகர். சாண்ட்னர் வந்து அவருமே பயங்கரமா போட்டிருக்காரு. 19 ரன்ஸ் தான் கொடுத்திருக்காரு, 4 ஓவர் போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல்ஸ்னே சொல்லலாம் அவரோட டாப் 5ல. ஏன்னா அந்த லெவல்ல போட்டிருக்காரு. SRHால ஒண்ணுமே பண்ண முடியல, கையை தூக்கிட்டாங்க, ஆஜர் ஆயிட்டாங்க. நாங்க வந்து உங்ககிட்ட விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்பவே ஒன் சைடு ஆயிருச்சு. அதை கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டினது கிளாசன் மட்டும்தான். ஸோ மும்பை வந்து ஒரு பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலுமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நான் மேட்சை பார்த்தேன். சரி, ஓகே. கூடுதலா ஏதாவது மேட்சை பத்தி பேசணுமா? ஒன்றும் இல்ல. எஸ்ஆர்எஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 ஓவர்ஸ்ல வந்து ஒரு 100 ரன்ஸ் அடிச்சாங்க. மீன்ஸ் லாஸ்ட் பவர் பிளே தாண்டி லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 10 per ரன் ரேட் போன அவங்க ஏன் அவங்க ஸ்டார்டிங்கே அந்த ஒரு 6 ஓவர் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் ஸ்கோர் பில்டர் ஆயிருக்குமே அப்படிங்கிற ஒரு சின்ன மைனஸ் தான் நான் பாக்குறேன். மற்றபடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தட்ஸ் இட். எம்ஐ வந்து லைக் டிசியா இருக்கட்டும், ஜிடிஆர் இருக்கட்டும், ஸோ அவங்களுக்குள்ள எப்படி டீம் ஒர்க்கா பண்றாங்களோ அதே மாதிரி எம்ஐ வந்து இப்ப வர மேட்சஸ்ல வந்து சூப்பரா வந்து எல்லாம் டீம் ஒர்க்கா வந்து சூப்பரா ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுறாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய இதுதான். ஸோ நம்ம டீம் டா அப்படிங்கிற மாதிரி எடுத்து ஆடுறதுனால அவங்க வந்து படிப்படியா மேல போறாங்க அப்படின்னே சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோ பேசலாமா? வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்க பண்ண வேண்டியது மொத்தமே 4 விஷயம் தான். ஸோ ஒன்னு என்னன்னா, என்னடா அது, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ், இது 3 பண்ணிருங்க. முக்கியமா பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்ல வந்துடும். நீங்க நைட்டே மேட்சோட ரிவ்யூ பார்த்து முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு வந்து உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.